கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட எனக்கு உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்த அந்த ஒரு திக்கரை தான் சொல்ல போகிறேன். உண்மையாலுமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. பிறருடைய சுயநலத்துக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னுடைய காசு பறி போகிற மாதிரி ஒரு விஷயத்தில் என்னை சிக்க வச்சுட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு தேவைக்காக, ஒரு செலவுக்காகத்தான் அந்த பணம் வச்சுருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு விஷயமாக செலவு பண்ண வேண்டியது இருந்துச்சு. அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் அது நடக்காதுன்ட்டு. இருந்தாலும் அதை நான் செஞ்சு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த காசை போட்டதுக்கப்புறம், இல்லை எனக்கு தெரியாது, அது வரமாட்டேங்குதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அதில் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு அவங்களுடைய காசை எடுக்கிறதுக்காக என்னை கொண்டு போய் சிக்க வச்சுருக்காங்க. இது தெரியாமல் என்னுடைய 7000 ரூபா காசு அதில் மாட்டிக்கிச்சு. எனக்கே சொல்லவே முடியல அந்த வருத்தத்தை. நான் ஒரு பெரிய தேவைக்காக வச்சுருந்து இப்படி ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிச்சு. அதுவும் காசெல்லாம் சிக்கனமாக செலவு பண்ணுறதுனால எனக்கு ஜீரணமே ஆக மாட்டேங்குது. வீட்டில் என்ன சொல்லுவோங்கிறதோட வீட்டிலையே ஏற்றுக்கிட்டா கூட என் மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. தூக்கமே வரல. அப்படி கண்ணில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது. நானும் மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் ஜீரணப்படுத்தவே முடியல. அல்லாஹ் இவ்வளோதான் நாடி இருக்கான்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ மனசை தேத்தி பார்க்குறேன். இருந்தாலும் அது என்னால் பொறுக்க முடியல. தெரிஞ்சே கொண்டு போய் ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற அளவுக்கு அவங்கவுங்க தேவைக்காக இப்படி அடுத்தவங்களை போய் மாட்ட வச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மனசே விட்டுட்டேன். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு நான் தொழுதுட்டு துவா கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதோடு சேர்ந்து இந்த ஒரு திக்ரை தான் ஓதுனேன். சுபஹானல்லாஹ். என்ன சொல்கிறது, நான் நினைக்கவே இல்லை திருப்பி கையில் கிடைக்குமான்ட்டு. அந்தளவுக்கு அது ஒரு கட்டத்தை மீறி போயிடுச்சு. நீ கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு தான் நானே மனசு விட்டேன். அந்த நிலைமையில கூட நான் இந்த இபாதத் செஞ்சு அல்லாஹ்வுடைய கிருபையில எப்படியோ கிடச்சிருச்சு. இனி விட்டா போதும்னு சொல்லிட்டு என் பணம் கிடச்சிருச்சு, எனக்கு நஷ்டம் இல்லையேன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்குது. உங்களுக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி யாராவது ஒரு கெடுதல் செஞ்சுட்டே இருப்பாங்க. அது காசு விஷயத்துலையா இருக்கலாம், வேறு எந்த விஷயத்துலையாவது உங்களை கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்கள்ல. அப்போ எல்லாம் இதை ஓதுங்க. இதுக்கு முன்னாடி பல தடவைக்கு நான் ஓதியிருக்கேன். ஆனால் காசுக்காக நான் இப்போ தான் ஓதியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி சிலர்லாம் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு நம்மளை ஒதுக்குவாங்க. இந்த மாதிரி சமயத்துலலாம் நான் ஓதியிருக்கேன். அப்போயே எனக்கு பலன் கிடச்சிச்சு. அந்த ஒரு நினப்பில் தான் இந்த தடவையும் ஓதினேன். இது ஓதுனாவே யார் நமக்கு அநியாயம் செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் சரி, யார் நமக்கு நஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் அவர்கள்ட்டிருந்து நம்மளை காப்பாற்றுவான். இது எல்லாருக்குமே பொருத்தமானதாக இருக்கும். காசுக்காக மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ஓதலாம். எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. முதல் கூட ஞாபகம் வரல. நான் கவலையில் இருந்தேன், என்ன ஓதுறதுன்னு இதுக்குன்னு வாஜிஃபா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம இது ஓதுவோமே இதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை எனக்கே மைண்டுக்குள்ளே எதுவுமே வரல. அதுக்கப்புறம் தான் நான் இதை ஓதினேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இனி கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு தான் இதை ஓதினேன். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். நீங்களும் ஓதிக்கோங்க. அந்த ஒரு திக்ரு தான் அஸ்பி அல்லாஹு லிமன் பகா அலைய. அப்படின்னா, என் மீது யார் அநீதம் இழைத்தார்களோ அவ்விஷயத்தில் எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அப்படின்னா, எனக்கு இப்போ ஒரு கெடுதல் செஞ்சுட்டாங்கல்ல, அவங்கள அல்லாஹ் பார்த்துப்பான். அவன் போதுமானவன். அவன் என்ன பண்ணுவான், அவர்களுக்கு உண்டான பாடத்தை புகட்டுவான்னு சொல்லிட்டு நான் துவா செஞ்சேன். கண்டிப்பாக எனக்கானதும் கிடச்சிருச்சு. அவர்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக தான் இப்போ போயிடுச்சு. ஏன்னா என்னையை சிக்க வச்சு அவங்க தப்பிக்கலான்னு இருந்தாங்க. கடைசியில் அவங்களே இப்போ மாட்டிக்கிட்டாங்க. இதை தான் நான் ஓதிக்கிட்டே இருந்தேன். இது மட்டும் இல்லை, இதோடு சேர்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 50 முறை ஓதிட்டு போவேன். அந்த விஷயம் சம்மந்தமாக ஃபோன் பண்ணும் போதோ இல்லை அதுக்காக நான் முயற்சி பண்ணும் போதெல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுவேன். அப்படி நம்ம ஓதும் போது அந்த காரியத்தில் ஒரு பரக்கத் வரும். அதே நேரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 50 முறை ஓதிவிட்டு நம்மளுடைய எதிரிகள் முன்னாடியோ இல்லை நம்மளை ஆதிக்கம் செலுத்துகிறவங்க முன்னாடியோ நம்ம போகிறோம் அப்படின்னா, அவங்க நம்மளிடத்துல எந்த ஒரு கெட்டதோ இல்லை ஆதிக்கமோ செலுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அவங்களே அஞ்சி போகக்கூடிய ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு கிதாபில் போட்டிருந்துச்சு. அதனால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு 50 முறை ஓதிட்டு தான் அந்த விஷயமா நான் ஃபோன் பண்ணும் போதோ இல்லை அந்த விஷயமா நான் முயற்சி பண்ணும் போது நேரில் போய் கேட்கும் போதெல்லாம் நான் ஓதிட்டேன். அதோடு சேர்ந்து இந்த திக்ரு தான் ஓதினேன். அப்போ நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 50 முறை ஓதிக்கொள்ளுங்க. யார் உங்களுக்கு அநியாயம் செஞ்சாலும், யார் உங்களுடைய காரியத்தெல்லாம் தடுத்துட்டே இருக்கிறாங்க, நான் என்ன பிளான் பண்ணாலும் கெடுத்து விட்றாங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி சமயத்திலையும் நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிக்கோங்க 50 முறை. ஓதிட்டு இதை ஓதுனீங்கன்னா உங்களுக்கு காசுலேயோ மனசு கஷ்டமோ இல்லை வாழ்க்கையிலையோ எதில் யார் இடைஞ்சலாக இருந்தாலும் அவங்கள அல்லாஹ் இடத்துல பொறுப்பு சாட்டின மாதிரி ஆயிரும். அப்படி நீங்கள் பொறுப்பு சாட்டினீங்கன்னா அல்லாஹ் அந்த பொறுப்பேற்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாடத்தை சரியாக புகட்டுவான். முக்கியமாக அவர்களுக்கு தண்டனை வருதோ வரலையோ அது நமக்கு தேவையில்லை. நமக்கு அவங்க பிரச்சனையாக இல்லாமல் இருந்தாவே நமக்கு போதும். அவங்க கண்டிப்பாக உங்களை விட்டு விலகிற மாதிரி அல்லாஹ் பண்ணிடுவான். கண்டிப்பாக உங்கள் ரூட் கிளியர் ஆயிரும். சுபஹானல்லாஹ். இன்றைக்கி இது தேவையில்லாமல் இருக்கலாம், நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இது ரொம்ப அவசியமாக இருக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.